இந்த கவர்னர் வந்து முன்கூட்டியே வந்து 118 பேரை காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்குறது வந்து சட்டப்பூர்வமானது அல்லன்னு சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. பாஜக இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. திருமாவளவன் மட்டும் பிஜேபின்னு ஒரு நாளைக்கு 10 தடவை பேசாமல் இருந்தால் இப்போ பிஜேபின்னு ஒன்று இருக்குதாப்பா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்துடும். பேசியே பிஜேபியை வளர்த்தவர் ஒருகள் மறைமுகமாக ஏதாவது அஜெண்டா வாங்கின்னு ஏதாவது வேலை செய்கிறாருலாம் தெரில. எதுக்கு எடுத்தால் தூக்கத்தில் கூட பிஜேபி எழுப்பிடுச்சு. ஆமாம், சங் பரிவார், ஆர்எஸ்எஸ், பிஜேபி கும்பல், கொசு கட்சியோட கொசு அடிச்சுட்டு பிஜேபி கும்பல் தான் கொசுவை விட்டு என் தூக்கத்தை கலைத்தது அப்படின்னு சொல்லுவார் போல இதே. கொசுவையும் பிஜேபி ஆக்கி விட்ருவார் போல இதே அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. அந்த மாதிரி ஓவராக இவங்க சீமான் நிறைய பேசலை, சீமானை சார்ந்தவர்கள் நிறைய பேர் விஜயை வந்து கொஞ்சம் ஓவராக பேசிட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். அது அரசியலாக இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கின்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. சார் அரசியல் இல்லாத எனக்கு எல்லாம் விஜய் தான்றவன் என்ன பண்ணுவான், அவன் டக்குன்னு அப்படியே பிளாஸ்ட் ஆகிறான்ல, கண்ணாமண்ணு தெரிக்கிறான்ல. அது கூட ஒரு இந்த சதவீதம் குறைந்ததற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நான்லாம் அண்ணன் ஜெயிச்சிருவார், காரைக்குடியில் அவராவது ஜெயிச்சிருவார். ஒரு நல்ல குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும். இவங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் ஆட்சியை பிடிப்பான்னு சீமான் முதல்வராக அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு வச்சிங்களேன். வந்து ஓரளவுக்கு சீமான் ஒரு 2-3 பேர் ஜெயிப்பாங்க. அட்லீஸ்ட் 100% அண்ணன் சீமான் ஜெயித்து விடுவார் இந்த தடவை. இந்த சூழல் அப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்மளும் பார்த்தோம். சார் கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் யார் அதிகப்படியான பிரச்சாரங்களை பேசியிருப்பார், யார் அதிகப்படியான நேரம் மைக்கில் பேசியிருப்பார், யார் அதிகப்படியான கிலோமீட்டரை வந்து சுற்றிருப்பார்னா அண்ணன் செந்தமன் சீமான் தான். ஆனால் அந்த மனுஷனை வந்து நீங்கள் டெபாசிட் இழக்க வைக்கிறீங்க. அதை தமிழனை கொண்டாடுறான் பாருங்க. ஏதோ ஒரு படத்தில் வந்து இந்த படம் அர்ஜுன் படம் ஏதோ கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் நடந்துனே இருக்கும், ஒருத்தன் பேசுவேன் உனக்காக தான் நான் சேர்த்து பேசுகிறேன்னு அர்ஜுன். அந்த மாதிரி சீமான் யாருக்கான அரசியலை பேசுகிறாரு, சீமான் என்ன பேசுகிறாரு, ஏன் இது சீமான் இவ்வளோ நாள் கழிச்சு இதை பேசுகிறாரு, ஏன் இதற்கு முன்னாடி யாருமே இப்படி பேசலை. இல்லை திடீர்னு ஒரு ஆள் வந்து இன்னமும் தமிழ்ன்றாரு, அதுன்றாரு, தேசியன்றாரு, தமிழ் ஆளணுன்றாரு, மற்றவங்களாம் வாழணுன்றான். தமிழன் ஆளணும்னா அப்போ இதுக்கு முன்னாடி யாரா தமிழ் ஆளலை அப்படின்ற ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கூட இவனுக்கு வரலையே. கேட்டால் இது பெரியார் மண் மயிருன்றான், நாங்கள் வந்து பகுத்தறிவு மண், நாங்கள் 100 வருஷம் திராவிட இயக்கம் இந்த மண்ணை அப்படியே பண்பட்டி வளர்த்துருக்கிறது, தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் அறிவில் என்னென்ன கதை விடுறாங்க. அப்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் விஜய் நீங்கள் ஓட்டு போடுங்க, சீமான் தோல்வியை கொண்டாடுகிறது. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய இது இப்போ அண்ணனை கேட்டால் அண்ணனுக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை. இது இந்த தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்குமான உலகத்தமிழருக்குமான இது இழப்பு தான். இன்றைக்கு வந்து விடுதலை புலிகளின் அந்த போராட்டத்தையும் ஈழ மக்களின் நலனையும் பேசுகிற ஒரே தலைவர் செந்தமன் சீமான் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த குரலும் கேட்காம சன்னமாச்சுன்னா நீ இங்கே இருக்கிற தமிழனுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமான தமிழருக்குமான மிகப்பெரிய பேரிழப்பு. இது மக்கள் எப்போ தான் திறந்து போகிறாங்கன்னு தெரியல. இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி ஒன்றும் அரசியல் எதுவுமே கிடையாது சார், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. வரக்கூடிய எம்எல்ஏஸ் பார்த்தா அப்படின்னா அட்லீஸ்ட் 70% எம்எல்ஏ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க போய் சட்டசபையில் உட்காந்து எப்படி வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அப்புறமேட்டு அதிமுக, அதுக்கப்புறம் இப்போ சீமான் அவர்கள் இவங்கெல்லாம் எதிர்கொண்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்? ஸோ 5 வருஷம் ஒரு நாள் நடத்த முடியுமா முடியாதா? ஒன்றும் அங்கே போய் இவங்க என்ன பண்ணி கிச்சிருப்பாங்க, ஏதோ விதி விட்ட வழி தான். விஜய் மட்டும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிறாருன்னா போதும், வேறு யாருக்கும் விஷயம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மட்டும் இந்த அதிகாரிங்க இந்த கூடக்கரை 3 பேர் இருக்கிறாங்க பாரு, இவங்களை பற்றி தெரிஞ்சுன்னு இந்த மூமெண்ட்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்னு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு விஜய் முதல்ல அரசியல் படிச்சுக்கிறாருன்னா போதும் சார். ஆனால் அது எப்படின்னு தெரில. என்ன பண்ணுறது, 5 வருஷம் நம்ம இதை அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம எல்லோரும் சொல்கிறோம் அவருக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு. ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தா நிச்சயமாக வரவேற்பாங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தலாம் ஒன்றும் பெரிய கட்சிங்க இல்லை. இப்போ இந்த அளவுக்கு திரும்பவும் சீமான் எழுந்து வந்து பல தொகுதிகளை பிடிச்சி வர்றது மிக சிரமமான விஷயம். அப்போ எளிதான வாய்ப்பு உங்ககிட்ட இருக்குது. கண்ணு கெட்டவர் எதிரிகளே இல்லைன்ற மாதிரி அடுத்த 5 ஆண்டுகள்லாம் ஒன்றும் பெருசாலாம் அங்கே நிற்காது. நீங்கள் சரியாக ஆட்சி பண்ணால், நீங்கள் சரியாக ஆட்சி பண்ணலாம் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குமே தவிர விஜய் சிறப்பாக இருந்தாருன்னா இன்னும் அடுத்த தேர்தலில் விஜய் தான் வருவதற்கான வாய்ப்பு கூட வரலாம். எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்களே சார், அந்த அளவுக்கு சார் விஜய் உயர்ந்துட்டாரு.
விஜய் இல்லை, எம்ஜிஆர் 2 பேரும் ஒரு ஹைட்டா நான் தெரியல. அப்படி சொல்லுது. அதாவது எம்ஜிஆர் 33% தான் ஓட்டு வாங்கியிருந்தா இல்லை, அந்த ஸ்வைப் அப்படி சொல்றாங்க. நாம இதுதான் சொல்றோமே சார். எம்ஜிஆர்னா அவரு ஏழைகள் நேசித்தவர். நாம வந்து சார் பசி பட்டினியை அறிந்தவர் அவர். அதால சில விஷயங்களே அவர் செஞ்சார். இப்போ நீங்கள் வந்து விடுதலை புலிகளுக்கு யார் வந்து முதல்ல எங்கள் பொருளாதார உதவி செஞ்சு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் எம்ஜிஆர் தானே. அப்போது அவர் வந்து திமுகவிலேயே காங்கிரஸில் இருந்திருக்காரு, ஒரு 5 வருஷம் திமுகவில் இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அப்போ பல விஷயங்களையும் அவர் வந்து அருந்து தான் ஆட்சியின் அதிகாரத்துக்கு தலைமைக்கு வர்றார். இப்போ இந்த மாதிரி பொசுக்குன்னு இப்போ நீலாங்கர்லேருந்து நேராக நுங்கம்பாக்கம் போயிட்டு வந்துட்டார். இந்த செக்ரட்டரியேட்டுக்கு சொல்கிறார். செக்ரட்டரியேட்டுக்கு போய் உட்காந்தவொடனே முதலமைச்சர் சார் அந்த ரூம் கொஞ்சம் குழுக்குள்ள தான் இருக்கும், நல்லா குழுக்குள்ள இருக்குது, அப்படி தூங்கிடக்கூடாது இல்லை, வடிவேல் கபடி மாதிரி கொஞ்சம் தூங்கி விட்டேன் நாம், அதை அப்படி ஆகக்கூடாது இல்லை. அது ஒரு நான் அன்றைக்கே பார்த்தேனே. இப்போ பாருங்கள், நான் ஒரு தடவை பொருளாதார பகுதி சொன்னேன். ஒரு சீமுக்கு உண்டான அந்த பந்தோபஸ்தரோடு அழைத்து வரப்பட்டான். ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற போது வீட்டாண்ட வந்து வீட்டில் போலீஸை போட்டாங்க, மெட்டல் டிரெக்டரை போட்டு உள்ளே போடுறவங்க யார் என்ன ஏதுன்னு. அப்போது பெரும்பெரிய காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்குற போது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு கித்தாப்பெல்லாம் இருக்கும். ஆனால் அதற்கான வேலையை செய்தால் தான் அதை தக்க வைத்து கொள்ள முடியும். அதெல்லாம் பார்ப்போம். நாம் வந்து தப்பு செய்யாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறோம், தப்பு செஞ்சவங்க பல பேர் இருக்கிறோம். அவன் தப்பையும் நம்ம தான் ஏற்றுக்கணும். அதால் எல்லாரையும் சேர்த்து சொல்கிற எங்களையும் சேர்த்து இந்த அப்பாவி மக்கள் உன்னை நம்பியிருக்காங்க, எல்லாரையும் விஜய் காப்பாற்றணும். ஒரு நல்ல ஆட்சி, நல்ல ஆட்சினா ஒன்றும் அப்படியே இப்படி கதவு தரணுன்னு பொண்ணாக கொட்ட வேணாம் சார். அவன் வேலையும் அவன் பார்த்துக்க நிம்மதியாக இருக்கிறதுக்கான சூழலை இந்த அரசு ஏற்படுத்தணும். இந்த சூழல் இப்போ இல்லை. ஒருத்தர் வீட்டில் குழந்தைங்களை விட்டுட்டு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தான்னா குழந்தைங்க சேஃபாக இருக்குது, பொம்பளை பிள்ளை படிக்க போனால் சேஃபாக வீடு வந்து சேர்ந்துருக்குது, ஆம்பளை பிள்ளை லீவில் வீட்டில் இருக்கிறான், பிள்ளை எந்த கெட்டப்படமும் கற்றுக்காமல் வீட்டில் இருப்பான், நம்ம அக்கடான்னு போய் வேலைக்கு வரலாம். நம்ம வேலை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சம்பாரித்து சாப்பாடு போட்டு வளர்க்குறது, புள்ள இந்த சமூகத்தில் நல்லா வளருவான் அப்படின்ற சூழலை திரும்பவும் விஜய் அவர்கள் ஏற்படுத்தினார். விஜயை நாம் வாழ்த்துவோம், வணங்குவோம். ஓகே சார், நீங்கள் எப்பவுமே வந்து அதிமுகவுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருந்து அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலுமே அதிமுக வந்து எதிர்கட்சியா கூட வராம 3ஆம் கட்சியா போயிருச்சே சார். அந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் சரியில்லையா, இல்லை என்ன குறைபாடு பார்க்குறீங்க? இல்லை, நம்ம இது யாருமே ப்ரொடெக்ட் பண்ணாதுங்க. இது யாருமே இதை யோசிக்கல. இந்த மாதிரிலாம் வரணும் யாரும் கற்பனை கூட பண்ணல. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-11 இந்த கருத்து கணிப்புலாம் வந்தது. அதில் 1-2 தானே சார் வந்து விஜய் வருவார்ன்ற மாதிரி இருந்தது சார். விஜயே நம்பியிருக்க மாட்டார் சார் நம்ம இந்த அளவுக்குலாம் வருவோன்னு. அதால் அந்த ஒரு கிளீன் ஸ்வீப்பில் இதெல்லாம் போனது தான். மற்றபடி உங்களுக்கு சொல்லப்போனால் திமுக இந்த 5 ஆண்டுகள் இப்போ ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, இந்த ஸ்லோகத்தை தவிர திமுகவுக்கு எதிராக விஜய் செய்த பிரச்சாரம். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப இன்னொரு அங்கிளா மாமாவா அங்கிளா மாமான்னு சொன்னார் வேற ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா அவர் ஏற்கனவே அவங்க பேரப்பிள்ளை தாத்தான்னு கூடும்போது டோன்ட் சே தாத்தா, நான் சரி இங்கிலீஷை சொல்லுவார், தாத்தா சொல்லாத மாமா சொல்லுன்னவர். அதெல்லாம் அங்கிள்னு சொல்லி அங்கிள்னு வெறுப்பத்திங்க வந்தார் விஜய். மற்றபடி இந்த அரசின் திட்டங்களையும் இந்த அரசு நடத்த செயல்பாடுகளையும் எடுத்து மக்களிடையே வைத்தது எடப்பாடியார் தான்.